as an actor, as a producer, and we have heard that you're coming up as a director also, and you're very fit too. So how do you manage acting, production, direction, and your fitness? இட்ஸ் இன்னைக்கு தான் 25 வருஷம் கழித்து என்னோட கனவு நினைவாகுது. இன்றைக்கி தான் வந்து களத்தில் இறங்கியிருக்கேன் டைரக்டராக. ஸோ டைரக்டராக வந்து என்ன கஷ்டங்கள்ன்றது எனக்கு இப்போது இரண்டு டைரக்டர்கள் இருக்காங்க, சமுத்திரக்கனி அண்ணன், ஹரி சார். ஸோ இட்ஸ் ரைட் ஃப்ரம் an assistant director, then moving on to becoming an actor because of you, and then moving on to becoming a producer because of you, and then moving on to become a distributor, and then moving on to become, I don't know, finally my dream has come true today, exactly today, after 25 years, today my dream has come true. I worn that hat and I started my work as a director for Thupparivalan Part 2, which will come, Detective Part 2, which will come soon, first April 26th, Ratnam, and then followed by Thupparivalan Part 2. And yes, I always believe இந்த இடம் கரெக்டாக இருந்தால் மொத்த பாடியும் கரெக்டாக இருக்கும். வெறும் ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றினா வந்து வேலைக்கு ஆகாது. மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நான் எல்லா வண்டியும் விற்றுட்டு என் சைக்கிள் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஒரே ஒரு சைக்கிள். நான் எங்கிட்டு போனாலும் சைக்கிளில் தான் போவேன். ஏன்னா நம்ம ஊர் ரோடுக்கும் சரி, நம்ம ஊர் டிராஃபிக்கும் சரி, சைக்கிள் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதுக்கு நான் சஸ்பென்ஷன் அடிக்கடி மாற்ற தேவையில்லை, பெட்ரோல் ஊற்ற தேவையில்லை. அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். இளையராஜா சார் பாட்டு, தேவி பாட்டு, யுவன் சங்கர் ராஜா பாட்டு, அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் ஜூக் பாக்ஸ் போட்டோன்னா நேராக பாண்டிச்சேரி வரைக்குமே போயிடலாம். ஸோ தட் இஸ் ஐ திங்க் ஃபிட்னஸ் இல்லை, இட்ஸ் மை de-stressing activity also. I don't know how I handle it, I don't know, but I just happen to handle it. ஸோ என்னோட நேம் சாம். என்னோட கொஸ்டின் வந்து ஹரி சாருக்கு. ஸோ பேரில் வந்து HARI ஹரின்னு வச்சுருக்காங்க சார். பட் அதுக்குன்னு எப்பயுமே ஹரிபரியாகவே இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் சில்லு சில்லுன்னு ஒரு காரோடே இருக்காங்க. ஸோ அந்த காருக்கும் ஹரி சாருக்கும் என்ன தொடர்பு? அண்ட் தென் இப்போ கூட ஒரு காரில் வந்தீங்களா அல்லது ஒரு 15 குவாலிஸில் வந்தீங்களான்னு தெரியல. அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள் சார். கார் நிறைய வருது. கொஸ்டின் என்ன சார்? ஹரியா ஏன் எப்பவும் இருக்கீங்க? உங்களுக்கு கரெக்டாக பேர் வச்சுருக்காங்கன்னு கேட்குறாரு. அதாவது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தால் ஒரு 10 வேலை செய்கிற இடத்துல 12 வேலை செஞ்சுக்கலாம். ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் ஒரே டைம் தான் கொடுத்துருக்கான். எல்லாருக்கும் 24 ஹவர்ஸ் தான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த வேலையை செஞ்சால் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கலான்ற ஒரு நப்பாசை தான், வேறு ஒன்றும் இல்லை. சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப நன்றி. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். என்னோட கொஸ்டின் வந்து சமுத்திரக்கனி சாருக்கு. என் பேர் ஹரிஹரன் சார், பிக் ஃபேன் சார். சார் நீங்கள் வந்து அவரை தம்பின்னு சொல்கிறீங்க, அவர் உங்களை அண்ணன்னு சொல்கிறாரு. உங்கள் தம்பி வந்து எலெக்ஷன்னு சொன்னாலே போய் கண்டெஸ்ட் பண்ணிடுறாரு. அது ப்ரொடியூசர் கவுன்சிலாக இருக்கட்டும், நடிகர் சங்கமாக இருக்கட்டும், ஆர்கே நகராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுறாரு. ரீசெண்டாக கூட தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. உங்கள் தம்பி எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போடுவார்? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அவரோட மனசு எப்போவுமே ஏதோ ஒன்று செய்யணும். நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த ஜனங்க, நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காங்க, கார் கொடுத்துருக்காங்க, வசதி கொடுத்துருக்காங்க, பெரிய ஃபேம் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்த சமூகத்துக்கு ஏதாவது திருப்பி செய்யணும்னு நினைக்கிறவர் அவர். கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் செஞ்சிகிட்டே இருப்பார். வாழ்த்துக்கள் தம்பி. சரியா? நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு இந்த சமூகம் நிறையா கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம யாருமே தனிப்பட்ட மனிதர்கள் கிடையாது, ஒட்டுமொத்த சமூகமும் இணைந்து தான் நம்மளை உருவாக்குறாங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்சதை இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யுங்க. வாழ்த்துக்கள். சூப்பர். ஹாய் சார், என்னோட கொஸ்டின் வந்து விஷால் சாருக்கு. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் கிளியராக எங்களுக்கு ஆன்சர் கொடுங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ரொம்ப ஷார்ட்டான கொஸ்டின், கிளியராக எங்களுக்கு ஆன்சர் கொடுங்க. இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா? இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா சார்? என்ன மீனிங் இதுக்கு? ஐபிஎஸ்ங்க. வாவ், நான் வணங்குற அந்த ஐபிஎஸ்க்கு என் நண்பன் பேரும் ஐபி செந்தில்குமார். அவனோட ஒய்ஃபும் என்னோட தங்கச்சி மாதிரி மர்சி. ஸோ ஐபிஎஸ். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி வந்தாச்சு. ஹாய் சார், என் பேர் பிரதிபா. என்னோட கொஸ்டின் விஷால் சாருக்கு. எல்லா இன்டர்வியூலும் கேட்குற கொஸ்டின் தான், பட் ஐ ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா டவுட்.
உங்களுக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகுமா இல்லை தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி அதுதான் உங்கள் பயோகிராஃபியா? கேன் வி எக்ஸ்பெக்ட் தீராத விளையாட்டு பிள்ளை 2? வாட் அ கொஸ்டின் சார், மை காட். இல்லை தீராத விளையாட்டு பிள்ளை நான் உண்மையிலேயே டைரக்டர் கேட்டேன், உண்மையிலேயே என் ஆட்டோபயோகிராஃபி தெரிஞ்சுக்கிட்டு எழுதினியா இல்லை எப்படின்னு. ஆனால் அதில் நான் பேசின டைலாக் நிறைய பேர் நீங்களே பேசியிருப்பீங்க. மேரு மாట్లాடுன்ட்டாரு, கருப்பான பசங்களுக்கு பொண்ணுங்க பிடிக்காதுன்னு எவன்டா சொன்னது. நிறைய வாட்டி நான் வந்து காலேஜில் சொல்லியிருக்கேன் இந்த. ஸோ அந்த மாதிரி டைலாக்ஸ் தான். தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி வந்து தயவு செஞ்சு 3 பொண்ணுங்களை லவ் பண்ணி அதில் 2 பொண்ணுங்களை கைட்டி விட்டு ஒரு பொண்ணை அந்த மாதிரியெல்லாம் பண்ணிடாதீங்க. அது செல்லுலாய்டு, அது சில்வர் ஸ்க்ரீன், அது ரியல் லைஃப்பில் அப்படி இல்லை. இதோ அங்கிட்டு இருக்கார் ஒருத்தர், அவர் டைம் கொடுப்பார் ஒவ்வொரு விஷயத்துக்கும். இப்போ டைரக்டராக இருக்கேன், அடுத்தது கண்டிப்பாக நான் என் கல்யாணத்துக்கு மறுபடி உங்களுக்கும் அழைப்பு நான் கொடுக்குறேன் டெஃபினட்டாக. தீராத விளையாட்டு பிள்ளை 2 எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ வந்து அந்த விளையாட்டு பிள்ளையா இல்லை, இப்போ பொறுப்பு இருக்குது டைரக்டராக. ஸோ தீராத விளையாட்டு பிள்ளைக்கு இப்போதைக்கு வேலை இல்லை சார். அந்த இன்வைட் லிஸ்ட்டில் என்ன மறந்துடாதீங்க சார். ஓகே தம்பி, கேள்வி தம்பி. என் கேள்வி விஷால் சார் இருக்கு. என் பேர் குஹன் சார். சார் ரீசெண்டாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுற ஒரு ரொட்டீன் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுறது சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா சார்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சார் செய்வீங்க? இவர் ஜீசஸ், இவரும் சாமி தான். 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். யார் சோறு போட்டாலும் வந்து எல்லா கடவுளும் ஒன்று தான், அல்லாவும் ஒன்று தான், சாய்பாபா ஒன்று தான், ஜீசஸும் ஒன்று தான். ஸோ எனக்கு வந்து அது தப்பாக தோணல. நான் வந்து எனக்கு யாரும் அது வந்து ஏதோ நான் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறேன், இல்லை அது வந்து வேணும்னே இவர் வந்து அரசியல் வர போகிறார் அதுக்காக பண்ணுறாரு, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா சாமி ஒரு சாமி தான். இதோ இந்த சாமி இருக்காரு, சாமி எடுத்த சாமி, அந்த மாதிரி லிங்குசாமி என்னை எப்படி வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி இத்தனை சாமிங்க வந்து என்னை வந்து இன்னமும் உங்கள் முன்னாடி நடிகராக வந்து என்னை நிற்க வைக்கிறாங்க. இத்தனை சாமிகள் இருக்காங்க, எல்லாருமே சாமிகள் தான். இவங்க கொடுக்குற அந்த காசை வச்சு தான் என்னை வந்து அழகு பார்த்து இன்றைக்கி நான் வாங்குகிற துணி கூட அவங்க கொடுத்த காசு தான். நீங்கள் நான் போடுற ஷூ, நான் போடுற பேண்ட்டு, நான் சம்பாதிச்ச காசை சொல்கிறத விட இவங்க என்னை சம்பாதிக்க வச்சாங்க. அதனால வந்து எனக்கு அந்த விஷயம் வந்து எனக்கு தப்பாக தோணல. ஏன்னா நான் 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அது வீடியோவில் எடுத்து போடும்போது எனக்கு நான் அதுக்கு விளக்கம் எதுக்கு சொல்லணும்? எல்லா கடவுளும் ஒன்று தான். தட்ஸ் ஆல். சார் கோகுல் ஹியர். சார் மை கொஸ்டின் இஸ் டு யூ டிஎஸ்பி சார். Sir, yes sir. Sir, next 1 hour you are called for recording from 3 artists, Rahman sir, Ilayaraja sir and Hans Zimmer. You have to choose from the one. You can't like one by one you can't go. யாரா ஒருத்தர் கிட்ட யோசிக்கிறதுக்கு எல்லாம் இளையராஜா சார். அதாவது கடவுள் கிட்ட இருந்து கால் வந்த அப்புறம் அதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இளையராஜா சார் இஸ் மை காட். Because he is God for me. இளையராஜா இஸ் மை காட் ஆஃப் மியூசிக். ஸோ ஃபஸ்ட்டு ராஜா சார் பார்த்தோன்னே எனக்கு உலகமே பிளர் ஆகிடும், எதுவும் தெரியாது கண்ணுக்கு. ஸோ அவர் பேசும்போதும் கேட்காது. அண்ட் பை த வே நீங்கள் ஏன் இது சொன்னீங்கன்னு தெரியல, ஒரு கிரேட் விஷயம் ஒன்று நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஒரு 3 days பேக், அதாவது என்னோடய குரு மேண்டலி ஸ்ரீனிவாஸ் அண்ணாவோட பர்த்டே அன்னைக்கு, என்னோட சின்ன வயசில் என்னோட பெரிய ஆசை என்னென்னா, என்னோடய ஸ்டூடியோவில் ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சுருக்கேன், இளையராஜா சாரோட பிக்சர் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் என்னோட ஸ்டுடியோவில் வேறு எந்த சாமி படமும் கிடையாது, ஒன்லி இளையராஜா சார் பிக்சர் வால் சைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போனால் என்னோட குரு மேண்டல் ஸ்ரீனிவாஸ் அண்ணா ஃபோட்டோ இருக்கும், எங்கள் அப்பா சத்யமூர்த்தி சாரோட ஃபோட்டோ இருக்கும். அப்புறம் மற்ற ரூமெல்லாம் மைக்கேல் ஜாக்சன் பிக்சர்ஸ் இருக்கும், சின்ன வயசில் நான் கலெக்ட் பண்ணுது. சின்ன வயசில் நான் ஸ்டுடியோ கட்டினப்புலேருந்து இப்போ வரைக்கும் மை பிக்கெஸ்ட் ட்ரீம் வாஸ் when will Ilayaraja sir come to my studio அப்படின்னு. that was my biggest dream and I wanted him to stand next to that picture. And exactly 4-5 days back on the 28th of Feb on my guru's birthday, அது எப்படி லைக் they say manifestation right, நம்மளோட genuine love வந்து நம்ம ஹார்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது எப்படியோ போய் manifest ஆகி this universe makes it happen. 28th Feb அன்னைக்கு இளையராஜா சார் came to my studio and அது என்னால் மறக்க முடியாது. I'm going to post the picture maybe on Monday or something. Please see it and thank you for asking this question. Thank you sir. Thank you sir. So beautifully explained stations. Hi sir. என்னோட கொஸ்டின் ப்ரொடியூசர் சாருக்கு. லாஸ்ட் இயர் எண்ணில் தான் அவர் ஏன் அந்த மாதிரி ட்ரெஸ் எங்கெல்லாம் ட்ரெஸ் வாங்குறாரு தானே இல்லையா?
லாஸ்ட் இயர் எண்டில் தான் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணீங்க, இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. 3 மாசத்துல இவ்வளோ பெரிய படத்தை சீக்கிரம் எடுத்து முடிச்சிருக்கீங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. All credit goes to Hari sir, Vishal sir, DSP, and it's a teamwork actually. So now I didn't play any major role in this. So it is all up to the director and the team to do it actually. I just supported them. All of it. థ్యాంక్ యూ కార్తికేయన్ సార్. నా క్వశ్చన్ డిఎస్పి సార్కి. సార్ తెలుగు ఒక్కసారి తెలుగు ఆడియన్స్ ఒక్క లవ్ యూ. Guys, love you guys, love you. Love you too. లవ్ యూ 3 4 5 6 up to infinity. Thank you. సో నా క్వశ్చన్ ఏంటంటే, సో మా ఐకాన్ స్టార్ పుష్పతో మీరు పుష్ప 2 మ్యూజిక్ చేస్తున్నారు. పుష్ప 1తో చాట్ బస్టర్ కొట్టేశారు, నేషనల్ రికార్డ్స్ కొట్టేశారు. సో పుష్ప 2 మ్యూజిక్ ఎలా ఉండబోతుంది అండ్ మన అల్లు అర్జున్తో ఎక్స్పీరియన్స్ ఎలా ఉంది? సో ప్లీజ్. ఇదేదో సినిమా ప్రమోషన్ క్వశ్చన్లో ఉంది. బట్ ఎనీవేస్, థ్యాంక్ యూ ఫర్ ఆల్ ది లవ్ దట్ యూ గైస్ గేవ్ ఫర్ పుష్ప. ఆల్ ఓవర్ ద వరల్డ్ ద సాంగ్స్ ఆర్ ప్లేయింగ్. మొన్న నేను యూరోప్ వెళ్తే, వెన్ ఐ వెంట్ టు యూరోప్, one cab driver was playing it he didn't know who I was, and he was playing Uvantava and Srivalli in Europe, and that guy was from some Afghanistan, ஏதோ ஒரு ஸ்தான், எந்த ஸ்தான் தெரியல. ஸோ அந்த அளவுக்கு இட் ரீச் மீன்ஸ் அதுக்கெல்லாம் உங்களோட லவ் தான் காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். అండ్ యా పుష్ప 2 ఆఫ్ కోర్స్ ఇది సూపర్ డూపర్గా జరుగుతుంది. బాగా వస్తున్నాయి. అండ్ సుకుమార్ గారు వేరే రేంజ్లో స్క్రిప్ట్ రాశారు. అండ్ మన మై డార్లింగ్ బ్రదర్ ఆర్ ఐకాన్ స్టార్ అల్లు అర్జున్ వేరే రేంజ్లో యాక్ట్ చేశారు. సో మేము కూడా చాలా కష్టపడి సాంగ్స్ కూడా చేస్తున్నాం. ఐ హోప్ యూర్ ఆల్ గోన్ టు లవ్ ఇట్. అండ్ మళ్ళీ దానికి మించిన లవ్ మీరు మాకు ఇచ్చేస్తే మాకు ఓకే. Thank you so much. Thank you for giving us so much love. ரத்தினம் படம் ஏப்ரல் 26ஆம் தேதி நம்ம தியேட்டரில் போய் பார்க்க போகிறோம். பட் இந்த தருணத்தில் டிஎஸ்பி சார் எப்படி தமிழ் தெலுங்கில் இந்த பாட்டை பாடாமல் நம்ம போனால் இட் won't be fair இல்லையா? ஒரு ரெண்டு வரியா பாடிடலாமா? பாடிட்டேன்ல. பாடி சேர்த்து பாடிடலாம் எல்லாருமே. சரி, ஃபைனலாக ஒரு வாட்டி டோன்ட் வரி மச்சி அவங்களுக்கு ரிஹர்சல். ஓகே, எவ்ரிபடி சிங் வித் மீ. ஓகே டார்லிங், வாங்க. எஸ், ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ஃபர்ஸ்ட் தமிழ், தென் தெலுங்கு. டோன்ட் வரி டா மச்சி. பெண்கள் வாய்ஸ் நல்லா இனிமையாக இருக்கு. இன்னும் நல்லா ஜாஸ்தி வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஒன்ஸ் அகேன், டோன்ட் வரி டா மச்சி. இத்தை விட எத்தனையோ கஷ்டம் பார்த்தாச்சு. ఇప్పుడు తెలుగు. డోంట్ వరీ రా చిచ్చా, ఇంతకన్నా తోపు లాంటి కష్టం చూసొచ్చా. అది లెక్క. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு முதல்ல அந்த யூடியூப்ல ஒரு தட்டி இதை பலவாடி தட்டி பாருங்க. அண்ட் தெலுங்கு இஸ் கோன் டு பி தேர் இன் couple of days. Please watch it. And Ratnam is going to be a film with a lot of emotion, sentiment, fun, comedy, love, romance, and of course Hari sir's action. And நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது. ஸோ தேங்க்யூ Hari sir for giving this Ratnam to us. இந்த ரத்னம் உங்கள் மூவி கலெக்ஷன்ஸில் கண்டிப்பாக ஒரு ரத்னமாக இருக்க போகுது. அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏப்ரல் 26 டோன்ட் ஃபர்கெட். அண்ட் ஹரி சார் நம்ம காம்பினேஷனில் எல்லா ஆடியோஸ்லையும் கண்டிப்பாக ஒரு பியூட்டிஃபுல் லவ் மெலடி இருக்கும். அதுவும் ஒரு ஃபீமேல் சாங் கண்டிப்பாக இருக்கும். அந்த சாங் தான் நெக்ஸ்ட் சிங்கிளாக வரப்போகிறது. அது பேர் என்ன வச்சிங்கோ? அவரே வெக்கப்படுறாரு. பொண்ணுன்னு சொன்னோன்னே அப்போ ஒரு நல்லா தான் இருந்தார். பொண்ணு சாங் பேர் எதனால. அது இப்போ அனௌன்ஸ் பண்ணிடுறோம். இட்ஸ் கோயிங் டு பி அவுட் இன் a few days. Of course we are signing off, but before that இந்த entire set ஓட ஒரு group photo எடுத்துடலாம். Of course we don't want to miss this opportunity of a group picture.